வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸியான சுவையான, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ரெசிபி இப்போ நான் கொடுக்க போகிறது. என்னென்னு கேட்டிங்களா, இது என்னென்னு தெரியுங்களா? நான் அதர் தான் ரைஸ் பஃப். இதுதான் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட். இதை வச்சு ஒரு உப்மா ஸ்டைலில் ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரைஸ் பஃப் இருக்குது, ஹாஃப் ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது வந்து கேரட்டு, இது வந்து க்ரீன் சில்லி, அவ்வளோதான். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைஸ் பஃப் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப லோ, ஆனால் ஃபைபர் வந்து இதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிபி இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து இது சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைய இருக்குது. நம்ம வந்து முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து நமக்கு தெரியும் இல்லையா அளவு. ஸோ நம்ம சாப்பிடும்போதே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு நமக்கு அந்த மனசு வந்து தோணும். அட் த சேம் டைம் வயிறு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில் ஆகிடும். முக்கியமாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது, இந்த காய்கறி வந்து கேரட் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன காய்கறி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நான் கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பீட்ரூட்டு, வேறு எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைஸ் பஃப் உப்மா செய்கிறதுக்கு, அதாவது பொரி இருக்கு இல்லையா, அரிசி பொரி உப்மா செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த உடனே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாம் ஒரே தடவையாக சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலருக்காக லைட்டாக மஞ்சள்தூள் போடுறேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்குரிய சால்ட் மட்டும் சேர்த்தா போதும். கல்லுப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா நான் இதில் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றுறதா இருந்தால் தான் கல்லுப்பு கரையும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் எதுக்கு சேர்த்தேன்னா, இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா எல்லோயிஷாக இருக்கும். அட் த சேம் டைம் மஞ்சளில் இருக்கிற கியூக்யூமின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எதிர்ப்பு சக்தி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த தொண்டையில் இருக்க இந்த புண்கள், ஏதாவது வைரஸ், பாக்டீரியாஸ் எது இருந்தாலுமே வந்து மஞ்சள் வந்து அழிச்சிடும், சரிங்களா? அது ஒரு கிருமி நாசினி, ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. காய்கறி எல்லாம் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொரியை சேர்த்துட்டேன். பொரியை சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடுறேன். கிளறி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம இதை எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான வெயிட் லாஸ் ஸ்பெஷல் பொரி உப்மா சூப்பராக தயாராகிடுச்சு. கலர் பார்த்திங்களா, நம்ம அந்த மஞ்சள் சேர்த்ததால கலர் நல்ல எல்லோயிஷ் கலர் வந்திருக்கு. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் காலையில் டிஃபனு, நைட்டு டின்னரு, எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இதில் தண்ணி மட்டும் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா பொரி வந்து அந்த இது ஸ்டிஃப்னஸ் வந்து போயிடும், சரிங்களா? அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். டாடா, பை பை, டேக் கேர்.